அனைவருக்கும் வணக்கம். காலையில் ப்ரீ மார்க்கெட் அனலைஸில் கொடுத்துருந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன ஒர்க்காக இருக்கான்னு இந்த போஸ்ட் மார்க்கெட்டை போட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய இன்ட்ராடே கிளாஸ்னு வருகிற சண்டே ஞாயிற்றுக்கிழமை 26ஆம் தேதி துவங்குது. அதுக்கான டீட்டெயில் டாபிக் யார் கேட்டிருந்தீங்களோ அவங்களுக்கெல்லாம் அனுப்பியிருக்கேன். யாருக்கா வரலன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். சரி, இன்னைக்கு நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன கொடுத்துருந்தோம் போகலாம். இன்னைக்கு நம்ம கொடுத்துருந்த ஸ்ட்ரைக் 24,500 கால் 118 rupees. சப்போர்ட் எடுத்தால் மார்க்கெட் அப் சைடும், ரெசிஸ்டன்ஸ் எடுத்தால் மார்க்கெட் டவுன் சைடு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். பாருங்க, காலையிலேயே அவர் அந்த விலைக்கு போகாமல் கீழே விட்டார். நான் என்ன சொல்லியிருக்கேன், கீழே வந்தால் ஒரு விலையிலேருந்து எடுத்துகிட்டு மேலே போவாங்க, மேலே போனால் அது இருக்குது. ஆனால் யூடியூப் பார்க்குறவங்க இந்த விலை வந்தால் மட்டும்தான் டிசிஷன் எடுக்கணும்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸ்டூடெண்ட்டுக்கு அவங்க காலையிலேயே கால் சைடு பை எடுத்து ப்ராஃபிட் பண்ணியிருப்பாங்க. அது எங்கே பை பண்ணணும், எந்த வேல்யூவில் பை பண்ணணும், அது எந்த ஸ்ட்ரைக் எடுத்துருக்கணும், இந்த ஸ்ட்ரைக்கில் அவங்க பண்ண மாட்டாங்க, வேறு ஸ்ட்ரைக்கில் பண்ணியிருப்பாங்க. யூடியூப் பார்க்குறவங்க சிந்திங்க முதல்ல. இங்கே இவ்வளோ இதாகுது, ஆனால் மேலே போனவர் 118 என்ன பண்ணுறாங்க பாருங்க, ரிஜெக்ட். ஏன் இதை வைத்து ட்ரேட் பண்ணக்கூடாது, சிந்திக்கணுன்றதுக்கு தான் இந்த வீடியோவை நம்ம கொடுக்குறோம். சிந்தித்து செயல்படுங்க அப்படிங்கிறதுக்கு தான். யாரோ ஒருத்தர் இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப்ல சொல்கிறாங்கிறத நம்பாதீங்க. என் குடிமை நான் சொல்கிறதே தான். நீங்கள் படித்து அது சரியாக இருக்குன்னாக்கில் பங்குச்சந்தை மேக்ஸ் தான் ஏகும். அது சரியாக இருக்குன்னா அப்புறம் தான் நீங்கள் பயன்படுத்தணும். ஒருத்தர்கிட்ட போய் படிச்சுட்டாலே ட்ரேட் பண்ணணும்னு அவசியம்லாம் கிடையாது. ஓகேங்களா? அப்போ மார்க்கெட் என்ன இருக்கும், கரெக்டாக அந்த 118 ரெசிஸ்டன்ஸ் இருக்கும்போது தான் மார்க்கெட் ஃபால் ஆக ஆரம்பிச்சிருக்கும். அப்போ அது வரைக்கும் என்ன இருக்கும், மார்க்கெட் ஏற ஆரம்பிச்சிருக்கும், ஏறி இருக்கும். கரெக்டுங்களா? ஏன்னா இங்கே வந்து ஒரு வெளியில் சப்போர்ட் எடுத்துகிட்டு போகணும், ஆர் மேலே போயிட்டு அது கீழே ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். இல்லை இதை பிரேக் பண்ணிட்டு கீழேயும் போயிருக்கலாம். ஆனால் இவருக்கு வந்து சப்போர்ட் எடுத்துட்டு போயிட்டாரு. அப்போது இந்த சைக்கிளையும் ட்ரேட் பண்ணியிருக்கணும்னா எங்கே பை பண்ணியிருக்கணுன்றது யூடியூப் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அதை இக்னோர் பண்ணிவிடுங்க. ஆனால் 118 இருக்கும்போது நீங்கள் ஒரு முடிவு உங்கள் டெக்னிக்கு, நீங்கள் இப்போ என்ன வேணால் பார்த்துக்கலாம். நம்ம அதெல்லாம் பார்க்கறதில்ல, ப்ரைஸ் ஆக்ஷன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எதுவுமே பார்க்கறதில்ல. நீங்கள் அதெல்லாம் பார்த்து இது கூட மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஓகேங்களா? அப்போ மார்க்கெட் என்ன இருக்கும், இந்த 118 கண்டிப்பாக ஃபாலோ ஆகிருக்கும். நான் போய் பார்க்கவே தேவையில்ல மார்க்கெட்டை, இங்கேயே விடை இருக்குது. சிம்பிள். ஓகேங்களா? அதனால் மார்க்கெட் மேக்ஸ் சார்ட் மட்டும்தான் இயங்கும். அதை சார்ந்து படிங்க. உங்கள் பகுதியில் யாராவது தெரிஞ்சவங்க சொல்லி கொடுத்தா கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.